வெல்கம் டு விசிஎன் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த குரூப் 1 எக்ஸாமோட ஆன்சர் கீ, சயின்ஸோட ஆன்சர் கீ நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த இந்தியன் சால்ட் பீட்டர் இஸ், த இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சால்ட்டுக்குமே ஒரு நேம் இருக்குது. நம்ம இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட், KNO3. ஆப்ஷன் சி பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி யூனிட் ஃபார் த ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி இஸ், ஓகே, இந்த சம கடத்து திறனின் அலகு. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் லேட்டராக நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மெயின் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் ஸ்டீல் இன் இந்தியா ஆர், இந்தியாவில் உள்ள இரும்பின் முக்கிய மூலப்பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இரும்பு மற்றும் தாமிரம், இதுதான் வந்தீங்கன்னா மேஜர் கான்ஸ்டியூண்ட். இந்த நிக்கல் அப்புறம் மேங்கனீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான அளவில் தான் சேர்ப்பாங்க, அந்த கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ ஆப்ஷன் சி இரும்பு மற்றும் தாமிரம் அப்படிங்கிறதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது 4வது கொஸ்டின் போகிறோம். இவற்றுள் எந்த தாவரம் எண்ணெயினை விளக்கும் திறன் உடையது? அமாங் த ஃபாலோவிங் பிளான்ட் விச் ஒன் ஹேஸ் ஆயில் ரிப்பலிங் ப்ராப்பர்ட்டி? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மைஸ், மக்காச்சோளம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆப்ஷன் டி ஆலுவேரா அப்படிங்கிறதும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், ஆனால் மைஸ் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆயில் ரிப்பலிங் ப்ராப்பர்ட்டி வந்து மைஸ்க்கு இருக்குது நிறைய. ஓகே, நெக்ஸ்ட் போகிறேன். வாட் ஹேப்பன் இன் ஹியூமன் தலாமிசிஸ்? ஓகே, தலமிசியா நோய் உள்ளவர்களுக்கு எவை நடைபெறுகிறது? தலமிசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இரத்த சோகை நோய். ஓகே, இரத்த சோகை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆர்பிசி கண்டென்ட் வந்து கம்மியாகும். ஆர்பிசி கண்டென்ட் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி கண்டென்ட் என்ன வேலை பார்க்குது அப்படின்னா நம்ம ஆக்சிஜனை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகுது. ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப ஆக்சிஜன் முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போ தான் நம்ம எனர்ஜி கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்பிசி கவுண்ட் கம்மியாயிடுச்சுன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் எடுத்துகிட்டு போகிற கண்டென்ட்டும் கம்மியாகும். ஸோ ஆக்சிஜன் கண்டென்ட் எடுத்துகிட்டு போகிறது கம்மியானுச்சுன்னா எனர்ஜியும் கம்மியாகும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க இந்த ரத்த சோகை உள்ளவங்கலாம். இந்த தலமிசியா அப்படிங்கிற நோய் பார்த்தீங்கன்னா எதனாலனா உங்களுக்கு வந்து பிளட்டில் வந்து ஆல்ஃபா அப்புறம் பீட்டா குளோபுலின் அப்படிங்கிற 2 புரோட்டீன் இருக்கும். ஓகே, இந்த 2 புரோட்டீனில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலுமே அதை வந்து நம்ம தலசிமியா நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த டிஸ்கஷனில் பாருங்கள், ரெடியூஸ் ஆல்ஃபா குளோபின் சிந்தசிஸ், ரெடியூஸ் பீட்டா குளோபுலின் சிந்தசிஸ், என்ஹான்ஸ் ஆல்ஃபா அண்டு பீட்டா குளோபின் சிந்தசிஸ். ஆல்ஃபா மற்றும் பீட்டா குளோபின் உருவாவது அதிகரிக்கப்படுகிறது. ஸோ அதிகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது சரியான பதில் கிடையாது. ஓகே, கம்மியானதான் இந்த நோய் வரும். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஏதாவது ஒன்று, அப்போ ரெண்டுமே ஆல்ஃபா குளோபின் உருவாவது குறைக்கப்படுகிறது, பீட்டா குளோபின் உருவாக்குவது குறைக்கப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் சி 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதான் சரியான பதில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் பூஸ்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ்? பின்னொன்றில் எந்த தாவரம் ரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டக்கூடியது? இந்த தாவரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த தாவரத்துக்கு வந்து அந்த ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் எலுமிச்சம் புல் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த ரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டக்கூடியதில். ஓகே, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா if the diameter of the earth becomes 2 times its present value and its mass remain unchanged, okay, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். mass remain unchanged, then how would the weight of an object on the surface of earth be affected? ஓகே, புவியின் விட்டம் 2 மடங்கு அதிகரிக்கும் போது அதன் பொருண்மை மாறாமல் இருக்கிறது. பொருண்மைங்கிறது மாசு எனில் புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருளின் எடை எவ்வாறு வேறுபடுகிறது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அப்படிங்கிறது ஒன்று ஆட் ஆகுறதுனால தான், மாசோட கிராவிட்டி ஒன்று ஆட் ஆகுறது தான் நமக்கு என்னன்னு சொல்கிறோம்னா வெயிட்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல மாஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா கிராவிட்டி சேஞ்ச் ஆகாது. ஓகே, மாஸ் நம்ம நியூட்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 டிவைடட் பை r². ஸோ மாஸ் அப்படிங்கிறது இதில் சேஞ்ச் ஆகலை, அப்போ கிராவிட்டி ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுது. கிராவிட்டி ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகலைன்னா நமக்கு என்ன ஆகாது, வெயிட்டும் சேஞ்ச் ஆகாது. ஓ, அப்போ வந்து ஆப்ஷன் டி மாறாமல் இருக்கிறது, ரிமைன் அன்அஃபெக்டட் அப்படிங்கிறது தான் சரியான பதில். 47வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டிங்கிறது சரியான பதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர், அணுக்கரு விசை என்பது, இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோர்ஸோடையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸு. அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதை எப்படி நம்ம அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள நியூட்ரானும் புரோட்டானும் ரெண்டும் ஒன்றா இணையறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். ரெண்டும் ஒன்றா இணைஞ்சிருக்குது. அப்போ இணைஞ்சிருக்குது அப்படின்னாலே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேம் சார்ஜஸ்க்கு இடையில தான் என்ன இருக்கும்னா ரிப்பல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம இப்போ புரோட்டான் வந்து எதுக்குள்ளே இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது, அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது. ஓகே, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற புரோட்டான் வந்து ஒன்று ரிப்பல் பண்ணிக்கும்.
ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஆட் ஆகி நியூட்ரானோட புரோட்டான் வந்து அட்ராக்டா இழுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஸ்ட்ராங்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதா சரியான பதில். இருக்கிற ஃபோர்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். அது வந்து 10⁻⁻15 மீட்டர் அதுக்குள்ள தான் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் அது அதிகமாயிடுச்சுன்னா அது வந்து நெக்லிஜிபிள் ஆயிடும். ஓகே, 10⁻⁻15 மீட்டர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகே, ஆப்ஷன் ஏ ஸ்ட்ராங்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதா சரியான பதில். So according to Moseley law, the frequency of the spectral line in X-ray spectrum varies as. Okay, மோஸ்ட்லியின் விதியின் படி அலைமாலையின் அதிர்வெண்ணை பொறுத்து எக்ஸ் கதிரின் அலைமாலை எவ்வாறு வேறுபடுகிறது? இது பார்த்தீங்கன்னா தனிமத்தின் அணு எண் இருமடங்கை பொறுத்து தான் அது வந்து வேறுபடுது. ஓகே, தனிமத்தின் அணு எண்ணின் இருமடங்கை பொறுத்து ஸ்கொயர் ஆஃப் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த எலிமெண்ட் அதை பொறுத்து தான் அந்த மோஸ்ட்லி லா வந்து எக்ஸ்ரே கதிர்களோட ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 49 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் பி சரியான பதில். ஓகே, அடுத்தப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு சிரிப்பூட்டு வாயு என அழைக்கப்படுகிறது. மேலும் இது மருத்துவத்துறையில் பின்வரும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, இது வந்து சிரிப்பூட்டு வாயு மட்டும் கிடையாது. இது மெயினா எதுக்கு யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா மயக்க மருந்துக்கு யூஸ் பண்றாங்க. இந்த ஆப்ரேஷன் மற்றபெல்லாம் பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து எது ரொம்ப யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறதா ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகே, மயக்க மருந்து ஆப்ஷன் டிங்கிறதா சரியான பதில். அதுக்கப்புறம் மீத்தேன் இஸ் த கார்பன் காம்பவுண்ட், இட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, மீத்தேன் ஒரு கார்பனை கொண்டுள்ள ஒரு மூலக்கூறு அப்படின்னா 2 எலிமெண்ட் சேர்ந்தது. இதுல கார்பனும் ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கிறதுனால இது ஒரு மூலக்கூறு. அதனோட மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து CH4. இது எல்லாருமே தெரிஞ்சதான். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ CH4ங்கிறதா சரியான பதில். அது பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் ரியாக்ஷன். இதுல எது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அசிசியல் அமிலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட் சொல்லலாம். அதே மாதிரி பேஸ்ல பார்த்தீங்கன்னா NaOH. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தாதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் ரியாக்ஷனுங்கிறதா சரியான பதில். ஓகே, ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா சரியான பதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. மெட்டபாலிசம், சம் டோட்டல் என்சைம் ரியாக்ஷன், ஆக்சின், ஃபோட்டோசிந்தசிஸ், அப்புறம் ஃபோட்டோலைசஸ் ஆஃப் வாட்டர், growth, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போலேட்டேஷன், ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றம், ஒட்டுமொத்த நொதிகளின் வினை, ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கை, நீரின் ஒளிப்பிளத்தல், வளர்ச்சி, ஆக்சிஜனேற்ற பாஸ்கிரணம், சுவாசம். இதில் எது வந்து ராங் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ராங் பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்துக்கு வந்து ஒட்டுமொத்த நொதிகளின் வினைகள்ங்கிறது நமக்கு முக்கியமான ஒன்று தான். அது சரியான பதில். அப்புறம் ஆக்சிஜன்கிறது ஒளிச்சேர்க்கைங்கிறது தப்பு, நீரின் ஒளிப்பிளத்தல் வளர்ச்சிங்கிறது தப்பு, ஆக்சிஜனேற்ற பாஸ்கிரணம் வந்து சுவாசம். இதுவும் சரியான பதில். அப்போ ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 அப்படிங்கிறதா தவறான பதில். ஓகே, 53வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சிங்கிறதா சரியான பதில். ஓகே, அப்புறம் மலேரியாவை குணப்படுத்த தற்போது பயன்படுத்தப்படும் கூட்டு மருந்து எது? ஓகே, இந்த மலேரியா நோய் பார்த்தீங்கன்னா அதை வந்து குணப்படுத்துறதுக்கு என்ன நோய் பயன்படுத்துறாங்க அப்படின்னா குயினைன் அப்படிங்கிற நோய் மருந்து வந்து ரொம்ப யூஸ் ஆகும் மலேரியாவுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ குயினைன் அப்படிங்கிறதா சரியான பதில். ஸோ இந்த மேமலியன் கிளாண்ட் ஆர் மோடிட் கிளாண்ட் ஆஃப் ஃபாலோயிங். பாலூட்டி பால் சுரக்கும் சுரப்பிகள் பின்வரும் சுரப்பியாக மாற்றப்பட்டு செயல்படுகிறது. இது எது வந்து மாற்றப்பட்டு செயல்படுனா சபேசியஸ் சுரப்பி. ஓகே, சபேசியஸ் சுரப்பி, சபேசியஸ் கிளாண்ட் தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகி ஒர்க் ஆகுது. ஆப்ஷன் பி 2 அப்படிங்கிறதா சரியான பதில். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்காலஜிக்கல் பிரைமேட் இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். ஓகே, பின்னோட்டில் எது நேரான சூழ்நிலை கொம்பு? இதில் எதெல்லாம் நேரான சூழ்நிலை கொம்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எண்ணிக்கை கொம்பு, பிரைமேட் ஆஃப் நம்பர், அப்புறம் எடை கூம்பு, பிரைமேட் ஆஃப் பயோகோஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேரான சூழ்நிலை கூம்பு. அது வந்து ரிவர்ஸ்ல பண்ண முடியாது. ஓகே, ஆப்ஷன் டி பி அண்ட் சிங்கிறது தான் சரியான பதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோள்களோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு யூனிட் கொடுக்காம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம கமாண்டில் லேட்டராக பார்க்கலாம். ஓகே, இன் வேக்கம் ஆல் ஆப்ஜெக்ட் ஃபால் வித். ஓகே, எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் விழும்போது. ஓகேங்க, வேக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, முடுக்கம் வந்து சேம் முடுக்கம் ஆக்சிலேஷன் சேம் ஆக்சிலேஷன் அண்ட் ரீச் த கிரவுண்ட் இட் சேம் டைம். ஸோ அதில் எந்த விதமான ஒரு ஃப்ரிக்ஷன் எதுவுமே இருக்காது. அந்த எடையை பொறுத்து அந்த மாசை பொறுத்து ஃப்ரிக்ஷன் எதுவும் இருக்கிறதுனால எல்லாமே என்ன ஆகுனா ஒரே நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து விழுவும். ஓகே, முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும். சேம் ஆக்சிலேஷன் அண்ட் ரீச் த கிரவுண்ட் அட் த சேம் டைம். ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான பதில். ஓகே, த டைம் ஆஃப் ரிவர்பரேஷன் ஆஃப் ஹால் கேன் பி டிக்ரீஸ்டு பை. ஒரு அறையில் எதிர்முழக்க நேரத்தை குறைப்பதற்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்பரேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ. நம்ம வந்து சவுண்டுக்கு ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதனால தான் எக்கோ நமக்கு கேட்குது. ஓகே, ஒரு வாட்டி நமக்கு போயிட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகி நமக்கு எக்கோ கேட்குது.
அதே திரும்பி திரும்பி எக்கோ வந்து மல்டிபிளா கேட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க அந்த எக்கோ ஏற்படுங்கன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல தான் எக்கோ கேட்கும். எக்கோ மீன்ஸ் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் மல்டிபிள் எக்கோ தான் நமக்கு ரிவர்பரேஷன் சொல்றோம், எதிர் முழக்கம்னு சொல்லுவோம். ஓகே, அதை இதுல ஒரு ஆப்ஷனா பார்க்குறோம். அதிக எண்ணிக்கையில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தலாம். ஸோ அதிக எண்ணிக்கையில் ஒலிபெருக்கி பயன்படுத்தினா இன்னும் சவுண்ட் அதிகமாக தான் ஆகும், ரிவர்பரேஷன் அதிகமாகும். ஓகே, அப்புறம் எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும். எல்லா கதவு ஜன்னலையும் திறந்து வச்சு அந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இருக்காது. அப்ப என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆகாது, ஒன்னு பட்டு வராது நமக்கு சவுண்ட். ஸோ ஆப்ஷன் பிங்கிறது சரியான பதில். எல்லா ஜன்னல் கதவுகளையும் மூடி வைக்க வேண்டும்ங்கிறது க்ளோஸ் சர்ஃபேஸ் ஆயிடும், சத்தமாக பேசணுங்கிறதும் நமக்கு ரிவர்பரேஷன் அதிகம். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஓகே, அடுத்தது கோல்டன் குவாடிலேட்டரல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை அண்ட் கொல்கட்டா. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1684 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ 1684 கிலோமீட்டர், 1684 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். காற்றில்லா சுவாசத்தில் இறுதியாக கிடைக்கப்படுவது. ஓகே, இந்த காற்றில்லா சுவாசத்துல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் இல்லாம அது ஆக்சிஜன் காற்றில்லா சுவாசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அன்ஏரோபிக்னா ஆக்சிஜன் யூஸ் பண்ணாம சுவாசித்தல் நடைபெறுச்சுன்னா அதுக்கு அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் டைரக்டா எத்தனால் ஆல்கஹாலா மாறிடும். ஓகே, எத்தனால் ஆல்கஹால் இது வந்து இந்த பாக்டீரியா, ஈஸ்ட், ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றது அதெல்லாம் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ எத்தனால் ஆல்கஹால் பி, ஆப்ஷன் பிங்கிறதா சரியான பதில். ஓகே, கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிராகும். இதில் ஒருங்கிணைந்த மரபணுக்குரிய செறிவுக்கானது. கோல்டன் ரைஸ் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் வேர் த இன்கார்பரேட்டட் ஜீன் இஸ் மீன் ஃபார் பயோசிந்தசிஸ் ஆஃப். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரைஸ் வந்து எதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னா விட்டமின் ஏ. ஆப்ஷன் ஏ விட்டமின் ஏங்கிறது தான் சரியான பதில். ஓகே, அது பார்த்தா மோஸ்ட் வைட்லி யூஸ்டு பயோபெனிஸ் மிக பரவலாக பயன்படும் உயிர் ஆயுதம். இது பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ். ஓகே, பேஸ்லெஸ் ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2001 அல்கொய்தா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பயாலஜிக்கல் வெப்பனா வந்து அல்கொய்தா 2001 யூஸ் பண்ணிருக்காங்க பேஸ்லெஸ் ஆந்த்ராக்ஸ். ஓகே, பயோபென்னா பேஸ்லெஸ் ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஓகே, the cathode ray of oscilloscope is used to measure the dash signal. ஓகே, எதிர்மின்வாய் கதிர் அளவு காட்டி குறி சைகையின் தேசிய அளக்க பயன்படுத்தப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அளக்கும். ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா மின்னழுத்தம், ஆப்ஷன் பி அதிர்வெண், கட்டக்கோணம், இது எல்லாத்தையும் அளக்கும். ஸோ ஆல் ஆஃப் தேவோ அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான பதில். ஓகே, which one of the compound is not an protonic acid? ஓகே, பின்வரும் சேர்மத்தில் இது புரோட்டானிக் அமிலம் கிடையாது. ஓகே, இந்த புரோட்டான் அமிலம்ங்கிறது இந்த புரோட்டான் வெளியிடும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த போரிக் ஆசிட் அப்படிங்கறதா BOH3 அப்படிங்கறதா புரோட்டான் வெளியிடாது. ஸோ அந்த புரோட்டான் அமிலம் எது இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்படிங்கறதா சரியான பதில். ஓகே, SO2 ஆக்டஸ். ஓகே, SO2 அப்படிங்கிறது ஆக்சிஜன் ஏற்றமும் பண்ணும், ஆக்சிஜன் ஒடுக்கமும் பண்ணும். ஓகே, போத் ரெடியூசிங் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் பாத்தீங்கன்னா SO2. ஓகே, ஆப்ஷன் சி அப்படிங்கறதா சரியான பதில். ஓகே, நெக்ஸ்ட் போறோம். which one of the following is needed on non-conventional source of raw material paper production? ஓகே, பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவை மரபுசாரா உற்பத்தி பொருளாக காகிதம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது எதுன்னு பாத்தீங்கன்னா சுகர் கேன் பயோகேஸ். இந்த கரும்பு சக்கை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நான் கன்வென்ஷனல் சோர்ஸா யூஸ் பண்றாங்க. ஓகே, கரும்பு சக்கை ஆப்ஷன் சிங்கிறதா சரியான பதில். அப்புறம் ஒரு பொறுத்துக ஐசோலேட் லாங்கர் கேன் ப்ரொடியூஸ் இன்சுலின். ஓகே, தைராய்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியை கொடுக்கும். அட்ரினல் வந்து முன்கழுத்து கலலையை கொடுக்கும். ஓகே, தைராய்டு கிளாண்ட் ப்ரொடியூஸ் டயபெட்டிஸ், அட்ரினல் கிளாண்ட் ப்ரொடியூஸ் காய்டர். ஓகே, அட்ரினல் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காய்டர் கொடுக்காது, ஏன்னா உங்களுக்கு தைராய்டு தான் காய்டர் கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி அட்ரினல் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்றாங்க, அதுவும் வந்து உங்களுக்கு அது ஒன்று. அப்புறம் தைராய்டு கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ஹார்மோன் இன்சுலின். ஓகே, ஆப்ஷன் 2, 3 வந்து உங்களுக்கு வந்து தப்பு. அப்போ ஐசோலேட் லாங்கர் கேன் ப்ரொடியூஸ் இன்சுலின் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆப்ஷன் ஏ 1 only அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா which one called from the development of the maturation of erythrocyte from the ஹேமோசைட்டோபிளாஸ்ட். ஓகே, கீழ்கொண்டல் ரத்த சோப்பணுக்கள் ஹீமோட்டோபிளாஸ்டில் இருந்து உருவாக்கி முதிர்ச்சடைவதற்கு பெயர், அதுக்கு என்ன பெயர் பார்த்தீங்கன்னா எரித்ரோபயாசிஸ். ஆப்ஷன் ஏங்கிறது சரியான பதில். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கோவலன்சி ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா? இந்த கோவலன்சி ஆஃப் அமோனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4 அப்படிங்கிறது தான் சரியான பதில். அமோனியாவில் நைட்ரஜன் கார்பன் எண் வந்து ஆப்ஷன் பி 4. ஓகே, தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸோட ஆன்சர் கீஸ் குரூப் 1 நேற்று வந்து சயின்ஸோட ஆன்சர் கீலாம் பார்த்தோம். இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.